ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுக்ராச்சாரியாரும் பிரகஸ்பதியும் பாகம் 1 தொடர்ச்சியை கேட்போம். சுக்ராச்சாரியார் கசனுக்கு பலவித கல்விகளையும் மந்திர உபதேசங்களையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் சஞ்சீவினி மந்திரத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. சுக்ராச்சாரியிடம் கசன் காலையில் கல்வி கற்பான். அதன் பிறகு சுக்ராச்சாரியாரின் மாடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்க்க சென்று விடுவான். இவ்வாறு கசன் கல்வி கற்பதும் மாடு மேய்ப்பதுமாக பணிவிடை செய்து வந்தான். பிரகஸ்பதியின் மகன் கசன் சுக்ராச்சாரியிடம் சீடனாக சேர்ந்திருப்பதைக் கண்டு அசுரர்கள் கோபமடைந்தனர். இந்த கசன் சஞ்சீவினி மந்திரத்தை தந்திரமாக கற்று செல்வதற்காக வந்திருக்கிறான் என்று அசுரர்கள் நினைத்தனர். ஆகவே இந்த கசனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அசுரர்கள் முடிவு செய்தனர். ஒருமுறை கசன் சுக்ராச்சாரியரின் மாடுகளை ஒரு காட்டில் மேய்த்து கொண்டு இருந்தான். அப்போது பல அசுரர்கள் ஒன்று சேர்ந்து கசனை கொன்று புதைத்து விட்டனர். மாலை நேரமாகியும் கசன் வீடு திரும்பாததைக் கண்டு சுக்ராச்சாரியரும் அவர் மகள் தேவயானியும் கவலையடைந்தனர். அதன் பிறகு தேவயானி தனது தந்தை சுக்ராச்சாரியரிடம் வற்புறுத்தினாள். தந்தையே, கசனை அசுரர்கள் கொன்றுவிட்டிருப்பார்கள். ஆகவே நீங்கள் எப்படியாவது கசனை உயிருடன் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். தனது மகள் தேவயானி வற்புறுத்தியதால் சுக்ராச்சாரியார் கசனை மீண்டும் உயிர் பிழைக்க செய்தார். ஃப்ரெண்ட்ஸ், இதன் பிறகு என்ன நடந்தது என்று அடுத்த ஆடியோவில் கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.